நீரே வழி நீரே சத்தியம், நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வமில்லை, நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வமில்லை, நீரே தேவன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்த வேதத்திலிருந்து இன்றைய தினத்தில் 1 யோவான் 1:8 நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதங்கள் வேண்டும், அதிசயங்கள் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்லி மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பாவியாக இருக்கிற மேலே கிருபையாயிரும். அந்த தகப்பனார் ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு சபையில் வந்து அழகாக தன்னை வருத்தி கேட்டுக்கொண்டார். பாவியாக இருக்கிற மேலே கிருபையாயிரும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க, உங்கள் வேலைக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆலயத்தில் தான் அந்த சத்தியங்கள் தெளிவாக கடந்து வரும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் ரொம்ப யோக்கியமாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஒழுக்கமானவள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கலாமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அரசியல்வாதிகளெல்லாம் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, இந்தியாவில் எவெல்லாம் லஞ்சம் வாங்குகிறாங்களோ அத்தனை பேரும் பாதிக்கப்படணும். யாரை எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த ஆட்சியாளர்கள் லஞ்சம் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். அந்த லஞ்ச பணம் எல்லாம் மக்களுக்கு வரணும். அது எனக்கு ஒரு ஆசை. எந்த கட்சியாக இருக்கட்டும், இவன் அவனை பேசுகிறான், அவன் பேசுகிறான், நமக்கு அவசியம் இல்லை. அவனுடைய நாமத்தை மகிமை சொல்ல விரும்புகிறேன். அதான் அந்த நாளில் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம். பாவியாக இருக்கிற மேல் கிருபை ஆயிரும். எனக்கு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. அவனல்ல இவனே இரக்கம் பெற்றன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லை? ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட உட்காருங்க கொஞ்ச நேரம். உங்களால் முழங்கால் படியிடுங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வராத பட்சத்தில் இரக்கத்தை பெறவே முடியாது, சத்தியத்தை வாங்கவே முடியாது. சத்தியம் இருந்தால் தான் ஒரு ஆசீர்வாதம். அழகாக சொல்கிறார் பாருங்க, நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போமா, நமக்குள் பாவம் இல்லை என்றால். அப்போ பாவம் இருக்கிறதுனால தான் ஆலயத்துக்கு வர முடியல, பாவம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல, பாவம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி காரியங்கள். இங்கே பாருங்கள், தைரியமாக முகத்தை ஆண்டவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன். நான் வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் பண்ணுறேன், நான் அதை செய்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், தசமம் கொடுக்குறேன், அவனை போல இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பித்தலாட்டம் அடித்து கொண்டிருக்கிற, தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் இருந்தது. கர்த்தர் அவனை பார்க்கலை, இவனே இரக்கம் பெற்றான்னு சொல்கிறாரு. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு தாழ்மை உண்டாகணும். ஆலயத்துக்கு வரும்போது அந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் உண்டாகும். எனக்கு தெரிஞ்சு அநேகரை பார்த்துருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கினவர், அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக தன்னையே தியாகம் பண்ணினவர். திடீரென்று அவருக்குள்ள மனசோர்வு, ஆலயத்துக்கு வருவதை நிப்பாட்டி விட்டார். ஓய்வு நாள் மட்டும்தான் வருவார், மற்ற நாட்களில் அவர் வரமாட்டார். அவருக்கு வரக்கூடிய சோர்ஸ் நிறையா இருந்தது, ஆனால் அவர் ஆலயத்துக்கு வருவதற்கு அவருடைய மனசு இடம் கொடுக்கவில்லை. அவர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பெயருக்கு வருவார், போவார். எனக்கு அந்த சபையுடைய ஊழியக்காரனோட கூட பேசினார். இந்த மாதிரி இவர் ஆலயத்துக்கு சண்டே மட்டும் தான் வருகிறார், மற்ற நாளில் வர மாட்டேங்கிறார். நான் அவர்கிட்ட பேசினேன், இப்படி பண்ணாதீங்க பிரதர், நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், அவர் நிறைய பாதிக்கப்பட்டுட்டார். சரீர பிரகாரமாக வாழ்க்கையில் நொந்து போனார். பலவிதமான தொந்தரவுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, தொய்வு ஏற்பட்டது. அவரால் ஷைன் பண்ணவே முடியல. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஆலயத்துக்கு வரும்போது தன்னை தாழ்த்த முடியும், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள்ளே சத்தியம் இருக்கணுங்க. அதனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா, ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே, ஏசப்பா, எங்களை தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்துக்கு போகாமல் எங்கள் வாழ்க்கையை வீணடித்த எத்தனையோ நாட்கள் இருக்குது. நாங்கள் நல்லா இல்லாமல் போனதுக்கு, எங்கள் குடும்பம் வீணாகி போனதுக்கு காரணம் ஆலயத்துக்கு ஓய்வு நாள் மட்டும் வந்துட்டு போயிட்டேன். மற்ற நாள் என்னால் வர முடியாமல் எனக்கு நானே வேலையை வச்சுக்கிட்டேன். இந்த நாள்லேருந்து நான் எனக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாக்கிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்தெந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கே டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆலயத்தில் போய் ஆண்டவர் சமத்தில் மன்றாடுங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்துங்க. உங்கள் குடும்பத்தில் ஆசிர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் நிமித்தம் குடும்பத்துக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.